ஹாய் மக்களே! ஸோ பிக் பாஸ் ப்ரொமோஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம மஞ்சரிக்கும், அருணுக்கும் பயங்கரமா சண்ட வருது. ஸோ நம்ம மஞ்சரி சொல்றாங்க, "ஸோ நான் முத்துக்குமரன் அப்படிங்கிறதுனால தான் இந்த டாஸ்க் குடுத்தேன். மத்தவங்க யாரா இருந்தாலும் நான் இப்படி ப்ளே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இது முத்துக்குமரனுக்கும், சௌந்தர்யாவுக்கும் தெரியும். ப்ளீஸ்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம அருண் இருந்துட்டு, "நான் கேப்டனா இருக்கிறதுனால நான் கேட்பேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்துட்டு முத்துக்குமரன் கேட்கட்டும். நீங்க வந்து வாய்ஸ் குடுக்காதீங்க. முத்துக்குமரனுக்கு வாய்ஸ் குடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ரொம்பவுமே ஹார்ஷா பேசிட்டு இருக்காங்க மக்களே. கோவப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட அ நாமினேஷன் டாஸ்க் வருது. ஸோ ஐ மீன் நாமினேஷன் வந்துட்டு பண்ண சொல்றாரு நம்ம பிக் பாஸ் 2 பேர்த்த. ஸோ மோஸ்ட்லி இதில வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு யார நாமினேட் பண்றாங்க அப்டின்னா, நம்மளோட சிவா, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின். ஸோ இவங்கள தான் நாமினேட் பண்றாங்க. ஸோ அருணையும் நாமினேட் பண்றாங்க மக்களே. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. ஸோ நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து அருண் என்ன சொல்றாரு அப்படின்னா, சௌந்தர்யா ரொம்பவுமே ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அது ஹோல் கம்ப்ளீட் டாஸ்க்கே வந்துட்டு அது இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்றாங்க நம்ம சௌந்தர்யாவ. அருண வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவர் பேசுறதே வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழியா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ 3 ப்ரோமோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஷாப்பிங் வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம பிக் பாஸ். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ கேர்ல்ஸ் டீம் வந்துட்டு சொதப்பியிருக்காங்க மக்களே. எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ அவங்க குடுத்த தொகைக்கு அதிகமாவே ஷாப்பிங் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேச்சு நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதில வந்துட்டு ஆர்வமா இருக்கிறது வந்துட்டு நம்ம சாச்சனா தான். ஸோ அவங்க ஆர்வமா இருக்கிறதுனால நம்ம அவங்கள இந்த டாஸ்க்குக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் ஆஃப்கோர்ஸ் மஞ்சரி சொல்றது 100% கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அன்ஷிதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஸோ நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். ஒரு பிரெட்டுக்கு அவ்ளோ ஜாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ எஸ்பெஷலி நான் உன்ன தான் சொல்றேன் சாச்சனா" அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராவே வந்துட்டு சாச்சனாவ சொல்லுவாங்க அன்ஷிதா. ஸோ இதனால அன்ஷிதா இது சொன்னதுனால நம்மளோட சாஷனா வந்துட்டு ரொம்பவுமே ஹர்ட் ஆயிருப்பாங்க மக்களே. ஸோ ரொம்பவுமே ஹர்ட் ஆயிட்டு, "நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவங்க கீச் கீச் குரல்ல வந்துட்டு சத்தமா அழுதுட்டு இருக்காங்க. நம்மளோட ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா அண்ட் தர்ஷிகா முன்னாடி. ஸோ எஸ் யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஹர்ட் ஆகத்தான் செய்யும். ஸோ அவங்க டைரக்ட்டா இப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஹர்ட் ஆக தான் செய்யும். ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ண ப்ரோமோஸ். ஸோ உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா!